வெல்கம் டு அன்பில் சாகித்யா எஜுகேஷன் சேனல். இந்த சேனல்லிங்க TRB எக்ஸாம், டெட் எக்ஸாம், UGC நெட் எக்ஸாம், CSIR நெட் எக்ஸாம், PhD ரிசர்ச் ஆர்டிகல் ரைட்டிங், தீசிஸ் ரைட்டிங், அனைத்து எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் அன்பில் சாகித்யா சேனல். Keep watching and keep supporting friends. Hi friends, this is Sumathi Ravichandran. நிறைய பேர் TRB எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்க, நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன்லாம் சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா நாம இப்போ உட்காந்து படிக்காம விட்டுட்டு எக்ஸாமினேஷன் மறுபடியும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அப்ப பதட்டப்பட்டுட்டு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறத விட இன்னைக்கு TRB எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகணும்னா என்னெல்லாம் செஞ்சா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தாங்க நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எவ்வளவோ பேரு உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு படிப்பாங்க. ஆனா அத்தனை பேருமே உள்ள போயிட முடியுதா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. யாரெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா அவங்க ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க சக்சீட் ஆக முடியும். அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சேம் கான்செப்ட் தாங்க. உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க அந்த கண்டக்ட் பண்ற PGTRB எக்ஸாமினேஷன்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணா சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிற 10 முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதையும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நம்ம என்ன செய்யலாம்னு பேசலாங்க. ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன செய்யணும், எந்த சப்ஜெக்டா கூட இருக்கலாங்க, என்ன செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க ஹிஸ்டரியா இருக்கலாம், இல்ல எக்கனாமிக்ஸா இருக்கலாம், பாட்டனி, ஜுவாலஜி, என்ன மேஜர் சப்ஜெக்டா இருந்தாலும் மறக்காம சிலபஸ ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் ஆவோ இல்ல கையில ரிட்டன் ஃபார்மேட்லயோ உங்க நோட்ல முதல்ல எழுதுங்க. அதை நிறைய பேர் இன்னைக்கு செய்யறதே கிடையாதுங்க. சம்பந்தமே இல்லாத விஷயங்களை உட்கார்ந்துக்கிட்டு தான் படிப்பாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ டவுன்லோட் பண்றது. கவர்மெண்டோட TRB வெப்சைட்லயே போய் சிலபஸ டவுன்லோட் பண்ணுங்க. அதுதாங்க நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம். சரி, நம்ம சிலபஸ டவுன்லோட் பண்ணிட்டோம். ரெண்டாவதா நம்ம என்ன செய்யணும், அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அது புக்லெட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஆன்லைன்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க கூடிய கண்டென்ட்டா இருக்கலாம், ஸ்கூல் சமச்சீர் புக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய UG PG புக்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முதல்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குதா, லாஸ்ட் மினிட்ல போய் யாருக்கிட்டையும் மெட்டீரியல்ஸ் கேட்காதீங்க. இப்பவே என்ன செய்யுங்க, தேடி புடிச்சு எல்லா மெட்டீரியல்ஸையும் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஆர்டர் வைஸ்ல ரூம்ல ஸ்டடி ரூம்ல அழகா அடுக்கி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்குங்க. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புக்ஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லியாச்சு. அதையும் தாண்டி நமக்கு எக்ஸாம்ல எப்படி கேள்வி வரணும்னு தெரியும் இல்லைங்களா, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யுங்க, ஆன்லைன்லயே கவர்மெண்டோட TRB வெப்சைட்லயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ நீங்க எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்குமோ அதை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 or 2 அது இருந்தாவே பெரிய விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேட்டர்ன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ஜெக்டிவா டிஸ்கிரிப்டிவா எவ்வளவு எப்படியெல்லாம் கேள்விகள் வரும் அப்படிங்கறத நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தாங்க தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தவறாம டவுன்லோட் பண்ணுங்க. அப்பதான்
வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா எக்ஸாம்னுடைய ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி தெளிவா தெரியுங்க. ஸோ அதனால 3வது பாயிண்ட், அந்த முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி வைங்க. இல்லை நீங்க ஹார்ட் காப்பியா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் வெல் அண்ட் குட்டுங்க. அது வந்து நீங்க உங்க சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் இல்லைங்க, ஜென்ரல் பார்ட்ல வரக்கூடியதும் சரிங்க. சேம் டைம் வந்து உங்க சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிருங்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிருங்க. சரி, நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. 4வது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாங்களா? இல்ல, நம்ம 4வதா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஹார்ட் காப்பி பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுல உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கொஸ்டின் பேப்பர்ல அவங்க கேட்டிருக்காங்களா, இல்ல நிறைய விஷயங்கள் வெளியில இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்குள்ள வரணும். அதுக்கு நீங்க உட்காந்து ஒரு முழுமையான கேள்வித்தாளை எடுத்துக்கிட்டு எவ்வளவு டிஃபிகல்ட்டா இந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பாட்டெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சுக்கிட்டு நீங்க பென்சிலை வச்சு படிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுதோ அதுக்கெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பத்திரமா வச்சிருங்க. மறுபடியும் கடைசியா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சோ நம்ம வந்து கரெக்டான பாதையில பயணிக்கணுமா இல்ல எப்படி வேணா போலாமா அப்படிங்கறது முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும், நான் இப்ப சொன்ன 4 முக்கியமான விஷயத்தையும் மிஸ் பண்ணாம கடைபிடிச்சிருங்க. அத மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைச்சிடும். சோ நீங்க இனிமேல் வந்து அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, இதெல்லாம் ஓகே, அனலைஸ்லாம் பண்ணிட்டோம், சிலபஸும் அனலைஸ் பண்ணிட்டோம், கொஸ்டின் பேப்பரும் பண்ணிட்டோம். 5வதா என்ன பண்ணலாம்? எஸ், இது நீங்க தான் செய்யணும். ப்ராப்பரா ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டு உங்களுக்கான டைமை தயவு செஞ்சு அலோகேட் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்து கையிலயும் 24 மணி நேரம் தாங்க இருக்குது. அந்த 24 மணி நேரத்துல யாரு எஃபிஷியன்டா அவங்களுடைய டைமை யூஸ் பண்ணிக்கிறாங்க, படிக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு டைம் டேபிள் போட்டு அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், சிஸ்டமேட்டிக்கா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ 5வதா நம்ம பேசியிருக்கிற விஷயம், ஸ்டடி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 6th பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே செய்யறோமா? கண்டிப்பா இல்லைங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை தொடங்குவோம். எந்த விஷயம்? படிக்க ஆரம்பிப்போம். ரைட், 2 நாள் போகும், 3 நாள் போகும், 4வது நாள் அப்படியே 6 மணி நேரம் படிச்சது அப்படியே குறைஞ்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல புக்கையே தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது போயிட வேண்டியது. அப்புறம் திருப்பியும் மூடு வரும், மறுபடியும் வந்து படிப்போம். நோ, அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம என்ன செய்யணுங்க, மறக்காம ஒரு ரெகுலாரிட்டிய மெயின்டைன் பண்ணும், பங்க்சுவாலிட்டிய மெயின்டைன் பண்ணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறோம், 8 மணி நேரம் படிக்கிறோம், கண்டிப்பா படிக்கணுங்க. நிறைய பேர் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா வந்து அந்த ரெகுலாரிட்டி கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்காது. சோ நான் 6வதா பேசியிருக்கிற விஷயம், ஸ்டடி பண்றது கன்சிஸ்டண்டா பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும், ரெகுலரா அந்த டைமை மெயின்டைன் பண்ணணும். அதுதாங்க 6வதா பேசியிருக்கிற ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 7th பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டோ இல்ல 1 வீக்ல உட்காந்து ரிவிஷன் கொடுக்க முடியாது. சரி, அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் என்னங்க பண்ணலாம்? ரைட்டு, நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது நமக்கு ஆள் மனசுல போய் பதியும். சரிங்களா? அந்த நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறதே நிறைய மெத்தட் இருக்கு. நான் உங்களுக்கு அதுவே தனியா ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ கண்டிப்பா வந்து எங்கெல்லாம் கஷ்டம்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நோட்டை போட்டு அழகா நோட்ஸ் எடுத்துருங்க. இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது, ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஹேபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாமினேஷன் டைம்ல ரொம்ப ரொம்ப கை கொடுக்குங்க. நாம வந்து புக்ல ஒண்ணு படிச்சிருப்போம், அதே ஒரு விஷயத்த வந்து நாம எங்கேயாவது எழுதி வச்சு படிச்சிருந்தோம்னா நம்ம ஆள் மனசுல போய் நல்லா பதிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்ல அழகா ரீகால் ஆகுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃப் சஃபிஷியன்ட்டா ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுங்க, நீங்க என்ன செய்யணும், கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேங்கையும்
உங்க ஸ்கூல் புக்ல புக் பேக் கொஸ்டின் சொல்லுவோம். சமச்சீர் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமச்சீர் புக் பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, சாப்டருக்கு பின்னாடியும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்ஜெக்டிவ்ல இருக்கும், டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். ஸோ மறக்காம புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து நீங்க என்ன செய்யணும், அதுல ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் போக உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, உங்க சப்ஜெக்ட் சம்பந்தமா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கிட்டீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக்ல இருந்து கொடுத்துருப்பான். எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி அவன் ட்ரிக்கியா அவங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம பிரெயினும் அதை பார்த்தோன்னே நல்லா யோசிக்கும். சமச்சீர் புக்ல இல்ல பெரிய பெரிய ஹையர் அண்ட் புக்ஸ்ல வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தவறாம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 9th இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா ரிவிஷன் கொடுக்கணுங்க. ஃப்ரீக்வெண்டா ரிவிஷன் கொடுக்கணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 2 விஷயத்த நீங்க பண்ணணும். டார்கெட்டே இதுதாங்க மெயின். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சும் முடிச்சிருக்கணும். பல தடவை அதை என்ன பண்ணணும், ரிவிஷனும் பண்ணணுங்க. அப்படியெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் நமக்கு வந்து எஃபிஷியன்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 120 days ஸ்டடி பிளான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேங்க. நீங்க அதை பாருங்க. எந்தெந்த டேஸ்ல எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கறத அதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம என்ன செய்யுங்க, நீங்க படிக்கிற கண்டென்ட்டை வந்து வாரத்துல ஒரு நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இல்ல அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல நீங்க படிக்கிறத கம்ப்ளீட்டா ரிவிஷன் கொடுங்க. மீன்வைல் வந்து சிலபஸை எக்ஸாமுக்கு முன்னாடி 100% கம்ப்ளீட் பண்ண பாருங்க. எந்த ஏரியாவையும் ஒதுக்கி வைக்காதீங்க. 10 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா 10 யூனிட்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் மேக்சிமம் உங்களால கவர் பண்ண முடியும், எந்தெந்த டாபிக் எல்லாம் வந்து மெட்டீரியல் வாங்கியிருக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கி பண்ணுங்க. அப்பதான் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் வந்து உங்களுடைய பாசிங் பர்சன்டேஜ்லயும் உங்களுக்கு அலோகேஷன்லயும் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கட் ஆஃப் விட 10 மார்க் கூட வாங்கணும், 20 மார்க் கூட வாங்கணுங்கிற ஒரு டார்கெட் வைங்க. அப்பதான் அட்லீஸ்ட் கட் ஆஃப்லயாவது நம்ம வேல்யூ போய் நிற்கும். சரிங்களா? ஸோ மறக்காம என்ன செய்யுங்க, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க, ரிவிஷனும் கொடுத்துருங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேங்க. நிறைய பேர் தோத்து போறதுக்கான காரணமே இதை செய்யாதனால தாங்க. அப்படின்னா என்ன? அதாவதுங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க, கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணுவாங்க, கோச்சிங் கிளாஸ் போவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. கடைசியில என்ன செய்ய மாட்டாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பயம். டெஸ்ட்னாவே ஃபோபியா நிறைய பேர்த்துக்கு கிடையவே கிடையாது. நாம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம், நாம எங்க நிக்கிறோம், நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க, நமக்கான ஒரு லோக்கல் காம்படிஷனை முதல்ல ஃபேஸ் பண்ணணும். உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் டெஸ்ட் எழுதும் போது அந்த 50 பேர்த்துல நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதனால மறக்காம ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு மறக்காம எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும். நீங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறீங்க போகலையோ 2வது விஷயம். ஆனா என்ன செய்யணும், செல்ஃபா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அது ஆன்லைன்லயோ ஆஃப்லைன் எதுலயாவது ஒரு பேட்டர்ன்ல டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுத எழுததான் 100% எஃபிஷியன்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம படிக்கிறது மங்குன்னு உட்காந்து படிக்கிறது முக்கியம் இல்லைங்க. படிக்கிறத ரிவைஸ் பண்ணணும், சிலபஸ் அனலைஸ் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நான் சொன்ன இந்த 10 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கறது சூப்பரா வருங்க. நிறைய பேர் இந்த 10ல ஏதோ ஒரு 2-3 விஷயத்த மிஸ் அவுட் பண்ணுவாங்க. அது எங்க போய் பாதிக்கும், எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்ல போய் பாதிக்குங்க. சோ இந்த 10 விஷயத்தையும் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து சக்சீட் ஆகக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸ் போகக்கூடிய நண்பர்களுடைய ஒரு ஸ்பீச்லையும் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முக்கியமான விஷயங்கள்ங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம தம்ஸ் அப் உங்களுடைய லைக்ஸ் கொடுத்துருங்க. அதே நேரத்துல உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.